பன்னீர் பட்டர் மசாலா வந்து பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னாக்கா ஆயில் கொஞ்சம் போட்டுட்டு மிளகாத்தூள் உப்பு போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம். வந்து தவா வந்து காஞ்சில் இருக்குது. ஜஸ்ட் வந்து இப்படி போட்டுட்டு திருப்பி விட்டுக்கலாம். சூடு வச்சா திருப்பி விட்டுக்கலாம். ஸோ கொஞ்ச நேரம் வந்து காயிட்டோம். ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த பக்கம் வந்து ஒரு பக்கம் காஞ்சி போயிட்டு இன்னொரு பக்கம் வந்து திருப்பி விட்டுக்கலாம். அவ்வளோதான். திருப்பி விட்டுட்டோம்னா நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து ரெடி ஆகிடும். ஸோ இது வந்து சூட்டில் வந்து அப்படியே விட்டுட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நல்லா வந்து பர்ஃபெக்டாக வந்து ரெடி ஆகிடுச்சு. அப்படின்னு பார்த்திங்கன்னா கடாய் வந்து நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து ஆரம்பிக்கலாம். ஸோ ஆயில் வந்து போட்டுக்கிறோம். ஸோ கடுகு கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக சோப்பு, வேறு எதுவுமே ஆட் பண்ணல. ஜஸ்ட்டு வந்து பிரியாணி மசாலா அதெல்லாம் வந்து ஆட் பண்ணுறேன். அது வந்து டேஸ்ட் வந்து அதிகப்படுத்தும். ஸோ பாதி இலாச்சி பூ வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ நல்லா காஞ்சி பிறகு ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆனியனு டொமாட்டோ ஜஸ்ட் வந்து வதக்கிட்டுருக்கோம். நல்லா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு தேவையான அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து போட்டுட்டு ஜஸ்ட் வந்து வதக்கிட்டுருக்கோங்க. ஸோ நல்லா வந்து வதக்கிட்டுருக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டமாட்டா பியூரி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா வந்து வதங்கணும். ஸோ மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ மிளகாத்தூள் வந்து லிமிட்டாகவே போட்டுக்கோங்க. ஹோம்மேட் கரம் மசாலா ஸோ பெருங்காயம் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து வீட்டுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொதிக்கணும். மசாலா வந்து பிரிஞ்சு அது வர வரைக்கும் நம்ம வந்து கொதிக்க வைக்கணும். தண்ணி வந்து தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா வந்து கொதிக்கிட்டோம். ஸோ கொச்சி பெருக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து ஆல்ரெடி நம்ம உப்பு வந்து போட்டிருக்கோம். ஸோ கொஞ்சம் உப்பு வந்து ஆட் பண்ணால் நல்லா கொதிக்கிட்டோம். வந்து பார்த்திங்கன்னா கொதிக்கிறதுக்கு வந்து ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது வந்து நம்ம வந்து வறுத்து வச்சு வந்து ஆட் பண்ணிடலாம். நல்லா வந்து கொதிக்கிட்டோம். ஸோ கொச்சிங் இருக்குது. நம்ம வந்து இப்படி கவர் பண்ணி வச்சிடலாம். கவர் பண்ணி வச்சுட்டு கொஞ்ச நேரம் வதங்கணும். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து இந்த மாதிரி வந்து கொச்சிங் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு திக்கான கிரேவியாக வந்து வரணும். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். கீ ரைஸ் வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான கீ ரைஸு. அண்ட் தென் இதுக்கு வந்து பன்னீர் பட்டர் மசாலா. சூப்பராக இருக்கும். தென் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மட்டன் கறி. நான் வந்து வெஜிடேரியன்றதுனால இது எடுத்துக்கினேன். மட்டன் கறியும் இருக்குது. சூப்பரான சண்டே ஸ்பெஷல்.